ஹாய் ஆல், இது வந்து மே ஃபஸ்ட் வீக் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சி. அது வந்து ஊரில் எல்லோரும், ஹஸ்பண்டோடைய ஊரில் எல்லோரும் வந்து பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா குலதெய்வ கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மே ஃபஸ்ட் வீக் சண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சாரீ போடணும் அப்படின்ட்டு இதுதான் ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் ஃபோட்டோஸ் அனுப்பும்போது சாரீ வந்து நல்லா தான் இருந்தது. நான் காட்டன் சாரின்னு நினச்சிட்டேன். ஸோ அப்புறமா கட்டும்போது அது அவ்வளோ ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, 500க்கு அவ்வளோதான் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் கூடைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அங்கே வந்து எல்லோரும் ஒரு வேலை பண்ணிகிட்ருந்தாங்க. சாமி கழுவி பொட்டு வச்சாச்சு. அப்புறமா இங்கே வந்து சாமி வர வைப்பாங்க, பம்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. நானும் என் சிஸ்டரும் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா யாருக்குமே வரல. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாகவே பண்ணிகிட்ருந்தாங்க. மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்ருந்தாங்க. யாருக்குமே வரலையே அப்படின்ட்டு பார்த்தா எங்களுக்கு பக்கத்தில் இருந்த 2 பேருக்குமே சாமி வந்தது. ஒன்று வந்து முனீஸ்வரன், அப்புறம் நாகம்மா, கன்னி சாமி, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி நிறையா சாமி வந்துட்டு 5 லேடிஸ்க்கு வந்தது. அதில் ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்தது. சின்ன பொண்ணுக்கு வந்து பாம்பு, நாகம்மா அந்த மாதிரி வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தனியா பாப்பாவும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்களுக்கு சாமி வந்துச்சுன்னெல்லாம் சொல்ல தெரில. எல்லோரும் ஆடுறாங்க, நீயும் போய் ஆடு அப்படி சொல்லிகிட்டு இருந்தா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நான் இது வந்து செகண்ட் டைம் இதை பார்க்குறேன். இந்த 7 இயர்ஸில் நான் இது ஒரு செகண்ட் டைம் பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பண்ணது. இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு விளாக் போட்டிருப்போம், தனியா பாப்பா முடி கொடுக்குற மாதிரி. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் செகண்ட் இயரு. எல்லோரும் அவங்கவுங்க வச்சுட்டு வந்த பொங்கல் நாங்கள் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். சில பேர் இங்கேயே வைப்பாங்க. பொங்கல், பூ, பொரி, இந்த மாதிரி பூஜை பொருட்கள், தேங்காய், பழம் எல்லாம் சாமி முன்னாடி வச்சுட்டு வந்த சாமி எல்லோரும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆட வச்சு அவங்கக்கிட்ட கேட்டு அப்புறம் அனுப்புவாங்க. அவங்க கீழே உக்காந்து அவங்க வந்து ஒரு லெமன் சாப்பிட்டாங்க. அப்புறமா அவங்க வாயில் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு அப்புறம் இது வந்து காட்டணும் காட்டக்கூடாது அந்த மாதிரி இல்லை. எங்கள் ஊரில் இந்த ஒரு பழக்கம் இருக்கிறதுனால நான் காட்டுறேன், அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. முனீஸ்வரனுக்கு இதெல்லாம் வைப்பாங்க, அதனால் இது பண்ணியிருக்கேன், காட்டியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இது எந்த மாதிரியும் இது கொண்டு போவேன்னா. அப்புறமா எவ்வளோ பேர் இருக்காங்க, ரொம்பவே கூட்டமாக இருந்தது. தனியா பாப்பாவும் அவங்க டேடியும் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜை ஆகிட்டு பிறக்கும் நாங்கள்லாம் உக்காந்துட்டு இருந்தோம். அங்கேயே லன்ச்சுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள் ரைஸ், அப்புறமா கத்திரிக்காய் சம்திங் அந்த மாதிரி. நாங்கள் ரைஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடல. ஏன்னா காலையிலே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெவியாக தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் லன்ச்சு ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கே உக்காந்துட்டு இருக்கும்போதே எங்கள் டேடி வந்தார். அவங்க டைரெக்டாக கோயிலுக்கே வந்தாங்க. அப்புறம் தனியா பாப்பா வச்சுட்டு இது ஆடிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோடைய அப்பா கூட சேர்ந்து எங்கள் அப்பாவும் இங்கேயே ஏதோ பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அவங்க வந்தாங்க. ஈவினிங் வந்து தனியா பாப்பா இந்த அணில் குட்டி கூட ஆடிட்டுருந்தாங்க. இது இந்த பிரதர் இன்லாம் வச்சிட்ருக்காரு. ஸோ பயப்படாமல் டச் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே ஜெல் ஆகிட்டா. அது கூட நல்லா ஆடிட்டுருந்தா. அன்றைக்கோட டே இப்படி தான் போச்சு. இது சிம்பிள் விளாக். எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் ஒன்றும் கவர் பண்ணல. ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மாதிரியே போயிடுச்சு இந்த நாள். அப்புறமேட்டுக்கு எங்கள் பிரதர் நான் வந்து நுங்கு வெட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு நுங்கு. லாஸ்ட் இயருமே அப்படி தான், அவர் தான் கொண்டு வந்தோம். ஸோ நல்லா சாப்பிட்டோம். அவர் வெட்டி கொடுத்தாரு, நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அணில் கூடலாம் நானும் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தேன். அதுவும் என் கையில் நல்லாவே ஆடிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி குட்டி இருந்தது.
ஆல்மோஸ்ட் ஒரு எங்கள் பிரதர் இன்லாக்கு மேரேஜ் ஆகிற டைமில். ஸோ அந்த குட்டி பெருசாகிடுச்சு போல். அது ஒரு குட்டி போட்டிருக்கா என்னான்னு எனக்கு தெரியல. அந்த குட்டி கூட வச்சு ஆட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் சமைச்சிட்டு இருக்கும்போதே மழை கொஞ்சம் நல்லாவே வந்தது. அங்கே ரைஸ் வச்சுருந்தாங்க. அது என்ன ரெடி ஆகுதா இல்லையா அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டீ போட்டு இந்த பக்கம் வந்து தனியா பாப்பா எடுத்துனாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.